ஹலோ கைஸ், அம்ரோக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நாளாச்சு வீடியோ போட்டு இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன வீடியோ போடுறோன்னா, நம்ம நாளாக வந்து கவுன்சிலிங் அப்டேட்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஆயுஷ் கவுன்சிலிங் அந்த டேட், அதாவது அப்ளிகேஷனுக்காக டேட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போதும் ஆஃப்லைனில் இருக்கும், இப்போ வந்து ஆன்லைனில் இருக்குது. அது ஈஸியாக இருக்கும். எப்போ என்றைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது வரப்போகிற காலங்களில் என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம், எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, கூகுள்குள்ளே போயிட்டு டிஎன் ஹெல்த்துன்னு போட்டிங்கன்னா டிஎன் ஹெல்த்துன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். அதை ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்படியே அந்த வெப்சைட் வந்துச்சுன்னா இப்படி உள்ளார போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை ரீட் மோன் கொடுத்திங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கும் நோட்டிஃபிகேஷன். அதில் பார்க்கும்போது கிளிக் அப்ளை ஃபார் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் நீங்கள் அது அப்ளை பண்ணுறது அந்த பவுச்சர்ஸ்லாம் கீழே தான் இருக்குது. அதை பாருங்கள், அது என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 3வது லிங்க்கில் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டுக்கு உள்ள அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா சீட்ஸ் அப்படின்னு 3 வருஷம்லாம் இருக்குமே. ஓகேவா? பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ். ஓகேவா? இந்த 3 இதுக்குமே இருக்குது. பியூஎம்எஸ் கவர்மெண்ட் காலேஜ் அதுக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் சீட் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, இப்படி அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் எப்போ லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்கன்னா 8/8/2025 அப் டு 5 PM வரைக்கும். அதுக்கப்புறம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னா 24/7/2025. அப்படின்னா இப்போ கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது 8/8/2025 முடியுது. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இந்த 7.5% ரிசர்வேஷன் வந்து அந்த இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல தான் நடக்குது. பாக்கி டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் எதுவுமே சொல்லலை, எதுவுமே அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் இந்த டிஎன் ஆயுஷ் செலெக்ஷன் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். வேறு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன்னா அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். வேறு அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம், எத்தனை காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணாலும் அதுவே லாஸ்ட் டேட் வந்து 8/8/2025 5 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே பார்த்தா 24/7/2025 ஆரம்பிக்குது. லாஸ்ட் டேட் வந்து 8/8/2025 5 மணிக்கு. அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆல் இண்டியா கோட்டா இதுவும் பார்த்தோம்னா ஸ்டேட்டு, அதாவது ஸ்டேட் ஃபில்லிங்னு பார்க்கும்போது நம்ம காலேஜில் ஃபில்லிங் பார்க்கும்போது அதே டேட்டு தான் 24/7/2025. லாஸ்ட் டேட் வந்து 8/8/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் சப்மிஷன் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் தான். வெப்சைட்ஸ் பார்த்துக்கோங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிளிக்கர் டு அப்ளை ஃபார் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார போகும். உங்கள் அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும்னா அதில் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பண்ணணும்னா அதில் பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். ஏதாச்சும் ஒன்றில் மட்டும் பண்ணிவிட்டு 3த்துக்கும் அட்டன் பண்ண முடியாது, தனித்தனியாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஃபீஸ் வந்து சொல்லியிருப்பாங்க எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கவர்மெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் 500 ரூபா ஃபீஸாக இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ். அது நான் ரீஃபண்டபுளாக இருக்கும். ஓகேவா? இப்போ எவ்வளோ ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸில் வந்து இந்த வீடியோவில் வந்து எப்போ அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க, லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோ காலேஜ் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம், என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.